ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் விசேஷமான ஆத்மா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு 2வது நாட்களாக நாம் பார்க்க போகக்கூடிய விசேஷம் பேராசிரியர் ஜி.எச். ஹன்னத் மத் அவர் கனடாவில் மொழிபெயர்ப்பு செய்து அதை ஆங்கிலத்தில் திரும்பவும் அதை மொழிபெயர்ப்பு செய்து திரும்பவும் அதை தமிழில் நாம் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு வருகின்றோம். பார்க்கலாம். தாதி இருதய புஷ்பாஜி அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து மதுபன் திரும்பி மும்பை இருந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் அற்புதமாக ஈஸ்வரிய சேவையை ஆரம்பித்து பல லட்சம் பேருக்கு பல ஈஸ்வரிய சேவை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய விசேஷத்தை பற்றி நாம் இன்றைக்கு 2வது நாட்களாக பார்க்க போகின்றோம். அதை சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது அந்த வருடம் 1970 54 அந்த வருஷம் 54 வந்திருக்காங்க பெங்களூருக்கு. அந்த நாளிலிருந்து அந்த அனுபவத்தை நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்கின்றார் தாதி இருதய புஷ்பா பற்றி. தாதி இருதய புஷ்பா அவர்கள், அதாவது ரோஜா நிற தெய்வீக அன்னையான இருதய புஷ்பா அவர்கள் யோக பவனில் மலர்ந்திருக்கக்கூடிய ரோஜா மலர்களை ஆழ்ந்த அன்புடன் நோக்கி கொண்டிருந்தார். இந்த யோக பவன் என்பது எங்க இருக்கிறது என்றால் பெங்களூரில கொட்டிக்கரி அப்படின்ற இடத்துல இருக்கிறது. அற்புதமாக அந்த காலத்தில் காடா இருக்கும். இப்ப அந்த இடம் ஃபுல்லா பில்டிங்கா இருக்குது. வர்ணிக்கின்றார் பாருங்கள். ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்கள் அவரை அன்புடன் அழைத்துக் கொண்டிருந்தது. அவ்வளவு அற்புதமாக சொல்லுவார். மலர்கள் இயற்கை கூட இந்த இருதய புஷ்பாவை அன்புடன் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, அந்த மகத்தான அன்னை புன்னகை தர பார்த்தவுடன் பூக்களுடன் அந்த யோகா ஆசிரமம் முழுவதும் ஞான நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த யோக பவனில் ஒவ்வொரு கல்லும் சரி சிவலிங்கா சிவலிங்கா அப்படின்று ஆச்சரியத்துடன் சரி என்று முழங்கியது அப்படின்று வர்ணிக்கின்றார் ஆசிரியர். அது மட்டுமா, கல் மட்டுமா, ஒவ்வொரு மரமும் சரி, ஒவ்வொரு கொடியும் சரி, ஒவ்வொரு மலரும் சரி, ஒவ்வொரு மொட்டும் சரி, ஒவ்வொரு விதையும் சரி, ஒவ்வொரு கனியும் சரி, ஒவ்வொரு பறவையும் சரி, எப்படி தெரியுமா கூப்பிடுகின்றது? ஒரே குரலில் வேண்டியது. எப்படி? ஓ அன்னையே அப்படின்று ஆச்சரியத்துடன் எல்லாம் கூப்பிட்டது. அது மட்டுமா, ஓ புனித சிவயோகினியே, கோடிக்கணக்கான கன்னட மக்களுடைய தாய் அப்படின்று ஆச்சரியத்துடன் இப்படி கூப்பிடுகின்றது. அது மட்டுமா, தென்னிந்தியாவினுடைய ஞான சரஸ்வதியே அப்படி என்று, எங்களுக்கு அந்த சக்தி அருளுங்கள் அப்படி என்று, அந்த சிவலிங்கத்தினுடைய அந்த தெய்வீக ஒளியை அருளுங்கள் அப்படி என்று. அது மட்டுமா, எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாக விற்றிருக்கக்கூடிய பரம ஜோதியான ஸ்ரீ சிவலிங்கத்தினுடைய தரிசனத்தை எங்களுக்கு அழியுங்கள் அப்படின்னு கூப்பிடுகின்றது. இப்படியாக அந்த இயற்கை கூட சரி, அன்னை சரஸ்வதி, தென்னிந்தியாவுடைய சரஸ்வதியை தாதி இருதய புஷ்பாவை ஆவாகனம் செய்தது. இப்ப இன்னொரு அழகான விசேஷத்தை பற்றி பார்க்கலாம். அந்த மகத்தான அன்னை, அதாவது யோக நிலையில் இருக்கும் பொழுது பாப் தாதாவுடைய அந்த சிவ ஜோதியான பொன்னிறமான ஒளியை தரிசித்தார். எவ்வளவு அற்புதமாக இருக்கு பாருங்கள். அப்படியே யோகத்தில் இருக்கும் பொழுது அந்த பாப் தாதாவுடைய சிவஜோதியை பார்க்கலாம். குழந்தைகளுடைய விருப்பம் என்ன? இறைவனுடைய விருப்பம் அல்லவா? அதுபோலத்தான் பரம ஜோதியான பரமாத்மா
சிவனுடைய இனிய ஒரு அழகான சங்கல்பம். எப்படி? இந்த அன்னையினுடைய அமைதியும் சரி, இந்த அன்னையினுடைய தூய்மையும் சரி, முழுமையாக நிறைந்த அந்த மனதில் மின்னலைப் போல பிரகாசித்தது. கோடிக்கணக்கான ரோஜா மலர்கள் மகிழ்ச்சியுடன் மலர்ந்து கொண்டிருந்தது. அது மட்டுமா? சிவலிங்கத்தினுடைய சக்தியால் மல்லிகை பூக்கள் வானமெங்கும் பரவியது போல தோன்றியது அப்படின்று, அந்த மின்னல் போல பரவியது அப்படின்று ஆசிரியர் வர்ணிக்கின்றார். அது மட்டுமா? இது ஒரு வியப்பாக இருக்கின்றது. ஆனால் உண்மை அப்படின்ற ஆச்சரியத்துடன் நாம் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இதை நம்புவதற்கே வியப்பாக இருந்தாலும், உண்மையான ஒரு நிகழ்வு அப்படி என்று ஆசிரியர் வர்ணிக்கின்றார். நேரடியாக கேட்ட கேள்வி இது. பாருங்கள், தாதி இருதய புஷ்பா அவர்கள் சிந்தி சமூகத்தை சேர்ந்த ஒரு தாய். பாருங்கள், பாகிஸ்தான்ல பிறந்த மகளாக இருந்தாலும், இவர் பெங்களூருக்கு கூடிய கன்னட மொழி தெரியாதவர். அது மட்டுமா, கர்நாடகத்தில் பிறக்காதவர். அப்போ அவர் எப்படி கர்நாடகத்தினுடைய தாயாக ஆனார் அப்படின்னு கேள்வி வரும் தானே? பாருங்கள், எப்படி அந்த கோடிக்கணக்கான கன்னட ஆத்மாக்களுடைய அன்னையாக உயர்ந்தார் கேள்வி வரும் தானே? எப்படி தென்னிந்தியா முழுவதும் யோக ஞானத்தினுடைய ஒளிய பரப்பிய தாயாக விளங்கினார் கேள்வி வரும் தானே? இந்த ராஜ்யத்தினுடைய வரலாறு இந்த சமயத்தில் இதை கேட்கும் பொழுது வியப்பானதாக இருக்கிறது அல்லவா? கேள்விதானே? காரணம், அதனுடைய ஆழமும் சரி, அதனுடைய அகலமும் சரி, அளவிட முடியாதவையாக இருக்கிறது. எங்க பிறந்து எந்த மாநிலத்திற்கு தாயாக ஆகியிருக்கின்றார் பாருங்கள். காரணம் பரமாத்மா. இது ஒரு வெறும் வரலாறு கிடையாது. அந்த பேரானந்தத்தை நேரடியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இவ்வளவு கர்நாடகத்தினுடைய தாயாக விளங்கியிருந்தார். எப்படி ஆனார்? அவர் எப்படி ராஜஸ்தானில் இருந்து, மவுண்ட் ஆபுல இருந்து எப்படி பெங்களூருக்கு வந்தார் என்ற அந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உண்மையிலே இவர் லௌகிக குடும்பத்தில் இருக்கும் பொழுது பெரிய பணக்காரராக இருந்தார், லௌகிக விஷயத்துல. ஆனால் அவர் எப்படி ரயிலில் வந்தார் அப்படின்ற அந்த விஷயத்தை நாம இப்போது பார்க்கலாம். இப்போ 2026 போகுது. எப்போ தென்னிந்தியாவில் பெங்களூர்ல எப்போ இந்த ஈஸ்வர சேவை ஆரம்பித்தது அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை நான் பின்னோக்கி செல்லலாம் இப்பொழுது. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட 1954ஆம் ஆண்டு இருக்கும். அப்போ அந்த சமயத்துல கோடை காலம். அதாவது ஒளி வீசக்கூடிய கண்களைக் கொண்ட ஒரு ஆன்மீக ஆத்மா மெதுவாக பெங்களூரு ரயில் நிலையத்தில் இறங்கினார். யாரு? தாதி இருதய புஷ்பா அவர்கள். அப்படியே பின்னாடி போங்க. அப்படியே கேட்க, கேட்க அப்படி சொல்ல, சொல்ல அப்படி 54வது வருடம். அவருடைய உள்ளத்தில் யார் இருக்கின்றார்? தந்தை சிவனாய் இருக்கின்றார். அந்த அழைப்பு ஒலித்துக் கொண்டிருந்தது. அவருடைய பார்வை வேகமான சேவையினுடைய உணர்வால் நிரம்பி இருந்தது. அது மட்டுமா, மின்னலை போன்ற ஒளி வீசக்கூடிய அந்த அவர் கட்டியிருந்த சேலை, அதாவது ஒரு மௌனத்தினுடைய தேவதை அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அந்த கலியுக நிலையத்தில் சத்தியுகத்தினுடைய தேவதையாக இறங்கி வந்தது போல அப்படியே காட்சியை நம்ம அப்படியே மனக்கண்ணால் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தியுக தேவதை இருக்கும் பொழுது கலியுகத்தினுடைய ரயில் நிலையத்தில் இறங்குகின்றார். எப்படி ஒளி வீசக்கூடிய அந்த சேலை அணிந்து கொண்டு. அவருக்கு யாருடைய உதவியும் இல்லை. தனியாக வந்தார். அந்த இடமும் சரி, அந்த மொழியும் சரி அவருக்கு புதியவையாக இருந்தது. இறுதி புஷ்பா அவர்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல. இருந்தாலும் சரி, அவருடைய உறுதியான முகத்தில் ஆழ்ந்த மகிழ்ச்சி ஒளிந்திருந்தது. அச்சமற்றவரும் சரி, உலக பற்றற்றவருமான ஒருவரை நேசித்தவருக்கு பயம் இருக்க முடியுமா?
யார் அது? சிவபாபா உருவாக்கி குழந்தை. அவர்தான் யாரு? அழியாதவராக இருக்கின்றார். பிறப்பிலும் சரி, இறப்பிலும் சரி வராத கூடியவர் யார்? சிவபாபா, பரமாத்மா, சிவஜோதியாக சிவன் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர். மரணத்தை வென்ற பரமசிவனை நேசித்த ஒரு புனித ஆத்மா யாரு? தாதி இருதய புஷ்பா அவர்களுக்கு பயம் இருக்க முடியுமா? கேள்வி. கேள்வி கேளுங்கள். இத கேட்க கேட்க எனக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும். மரண பயம் அப்படி என்றால் என்ன அப்படி என்று கேள்வி கேட்க வேண்டும். அந்த நிலையை யார் அனுபவித்தார்? தாதி இருதய புஷ்பா அவர்கள். வர்ணிக்கிறார் பார் ஆசிரியர். அதாவது இறைவனை முழு நம்பிக்கையுடன் சரி வணங்கி, நீங்களே எங்கள் தந்தை, நீங்களே எங்கள் தாய், நீங்களே எங்களுடைய உறவினர், உங்களை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்படி என்று அழைக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய இந்த புனித மண்ணிற்கு இந்த ஞானத்தினுடைய சரஸ்வதியான தென்னிந்தியாவுடைய சரஸ்வதி யார்? இருதய புஷ்பா தாதி அவர்கள். எண்ணற்ற ஆத்மகளுக்கு ஞான அமுதத்தை வழங்கி வந்திருக்கின்றார். அவர்தான் இந்த உலக நன்மைக்காக சிவபாபாவுடைய ஞானத்தை பரப்ப தன்னை அர்ப்பணித்த எப்படி என்று சொல்லலாம்? சக்தியினுடைய தேவதை அப்படின்னு சொல்லலாம். சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய வர்ணனை. அவ்வளவு ஈஸ்வரிய சேவை செய்து விட்டிருக்கின்றார். அதே போல பெங்களூர்ல லால்பாக் அப்படின்ற ஒரு தோட்டம் இருக்குது. மலர்கள் அழகாக அலங்கரிப்பார்கள். வருடா வருடம் அங்க மலர் கண்காட்சி வைப்பார்கள். அந்த லால்பாக் தோட்டம் கூட சரி, மறைந்திருக்கக்கூடிய ரோஜாக்கள் எப்படி தாதி இருதய புஷ்பா அழைக்கிறது அப்படின்றால், அந்த மலர்கள் ரோஜாக்கள் அழைக்கின்றது தாதி இருதய புஷ்பாவை இப்படி என்று. அதாவது இந்த தாய் கர்நாடகத்தினுடைய ஆன்மீக விளக்குகளை ஏற்றி மல்லிகார்ஜுனன் மலையினுடைய உச்சி வரை ஒளிர செய்யும் பணியை மேற்கொண்டிருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அப்படி என்று ரோஜாக்கள் வர்ணிக்கின்றது. கல் கூட மலர்களாக மலர்ந்தது விட்டது. அவரை பார்த்தவுடன் அனைவருக்கும் அவை தேவையாக இருக்கின்றது. இப்படியாக கர்நாடகம் முழுவதும் ஒரு பரந்த லால்பாக் தோட்டத்தை போன்றதா ஆகிவிட்டது. இந்த தேவதை யாரு? தாதி இருதய புஷ்பா அவர்கள். உண்மையான அந்த சிவலிங்கத்தினுடைய தெய்வீக தரிசனத்தை இந்த தோட்டத்தில் உள்ள ரோஜா போன்ற கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு வழங்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார். எப்படி நேற்று பார்த்தோம் அல்லவா? கர்நாடகம், ஆந்திரம், தமிழ்நாடு, கேரளா இது போன்ற எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கு ஈஸ்வரிய ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். அதனால்தான் ரோஜா போன்ற கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு வழங்கும் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். அது மட்டுமா? தென்னிந்தியாவினுடைய முழு ஈஸ்வரிய அதாவது ராஜயோக வரலாறு இந்த தாயினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு அப்படின்னு சொல்கின்றார். அதுவே தான் மவுண்ட் அபிலிருந்து பரவிய புனித அந்த ராஜயோகத்தினுடைய முக்கிய ஒரு நோக்கமாக விளங்கியிருக்கின்றது. ஓ சகோதரர்களே, ஓ சகோதரிகளே, வாருங்கள் வாருங்கள், சிவபாபாவுடைய மடியில் மலர்ந்த மலர்களே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு. இந்த ஆன்மீக யாத்திரையில் தேவதூதர்களாக காட் மெசஞ்சர் இணைந்து இந்த ஆன்மீக வரலாற்றில் நாமும் சரி நம்முடைய பங்கை நிறைவேற்றுமோ அப்படின்னு பாருங்கள். அழகான இந்த ஞானி ஆத்மாக்களுக்கு ஒரு அழகான வாசகத்தை சொல்கின்றார். லட்சத்தில் ஒருவன் பக்தனாக இருக்கின்றான். என்ன? லட்சத்தில் ஒருவன் பக்தன், ஆனால் கோடியில் ஒருவன் தான் ஞானி. என்ன? கோடியில் ஒருவன் தான் ஞானி அப்படின்னு இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும். இவ்வளவு அற்புதமாக இருக்கிற தாதி இருதய புஷ்பா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். இயற்கையும் சரி அன்னை கர்நாடகாவினுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு விட்டது. அது மட்டுமா, மனித ஆத்மாக்களும் தாதி இருதய புஷ்பாவை தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. காரணம், தாதி இருதய புஷ்பா அவர்கள் எப்படி கூப்பிட்டார் சிவபாபாவை? அதாவது
நீங்களே எங்கள் தாய், நீங்களே எங்கள் உறவினர், நீங்களே எங்களுடைய தந்தை, நீங்களே எல்லாம். உங்களைத் தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்ற அந்த அழகான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்ட காரணத்தினால் எல்லா இயற்கையும் சரி, மனித ஆத்மாக்களும் எங்களுடைய தாய் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கர்நாடகத்தினுடைய தாய் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பார்க்கலாம் நாளைக்கு அழகான 3வது பாகத்தைப் பற்றி பார்க்கலாம். தாதி இருதய புஷ்பாவ பத்தி பேராசிரியர் ஜி.ஹெச். ஹன்னத் மத் அவருடைய அழகாக டிரான்ஸ்லேட் செய்திருக்கின்றார். நேரடியாக தாதி இருதய புஷ்பாவை நேர்காணல் செய்து நமக்காக வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த ஆத்மாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாதி இருதய புஷ்பாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவ பாபாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை பார்க்கலாம். அச்சா ஓம் சாந்தி.